எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் உலகம் முழுக்க பெரிய பேச்சா இருக்கிற ஒரு நம்பரை பத்தி தான். இந்த நம்பர் தான் இப்போ இந்தியாவோட பொருளாதாரத்தோட அளவு அன்னு நிறைய பேர் சொல்றாங்க. உண்மையிலே இது ஒரு மிகப்பெரிய மைல்கல். ஆனா இந்த நம்பருக்கு பின்னாடி இருக்கிற கதை நாம நினைக்கிற மாதிரி அவ்ளோ சிம்பிளானதா? சரி, வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த $4 trillion கணக்கு எப்படி வந்துச்சு, இதை எப்படி கணக்கிடுறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். பெரிய பெரிய மீடியா எல்லாம் இது ஒரு சாதனையா கொண்டாடுறாங்க. அரசாங்கமும் இத பெருமையா சொல்லுது. இதனால உலக பொருளாதார தரவரிசையில இந்தியா ஒரு பெரிய இடத்துக்கு வந்த மாதிரி ஒரு தோற்றம் உருவாகுது. சரி, இந்த நம்பர் இவ்ளோ பெருசா வர்றதுக்கு சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அதுல ஒன்னு, கணக்கீடுக்கான பேஸ் இயர் அப்படின்னு சொல்ற அடிப்படை ஆண்ட மாத்துறது. அதாவது 2015க்கு அப்புறம் இருக்கிற ஆண்டுகளை அடிப்படையா வச்சு கணக்கிடுறாங்க. இது போக டேட்டாவை சேகரிக்கிற முறையில சில திருத்தங்கள், அப்புறம் டாலருக்கு நிகரான ரூபாயோட மதிப்பு சாதகமா இருக்கும்னு எடுத்துக்கிறது, இப்படி பல விஷயங்கள் சேர்ந்துதான் இந்த $4 trillion நம்பரை கொண்டு வருது. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் வருது. சில பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நிமிஷம் நில்லுங்க, இந்த நம்பரோட உப்பரி தோற்றத்தை மட்டும் பார்க்காதீங்க, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பாருங்கன்னு சொல்றாங்க. இந்த விவாதத்தோட மைய புள்ளியே பொருளாதாரத்தை நாம எப்படி பார்க்கறோன்றதுல தான் இருக்கு. அதாவது நாமினல் ஜிடிபின்னு சொல்ற பேரளவு மதிப்புக்கும் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டின்னு சொல்ற உண்மையான வாங்கும் சக்திக்கும் நடுவுல இருக்கிற பெரிய வித்தியாசம்தான் இதுக்கு காரணம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நாமினல் ஜிடிபிங்கிறது நம்ம வருமானத்தை டாலர்ல மாத்தி சொல்ற மாதிரி. இன்னைக்கு டாலர் மதிப்பு ஒரு மாதிரி இருக்கும், நாளைக்கு மாறலாம். அப்படி மாறும்போது நம்ம உண்மையான பொருளாதாரம் ஒரே மாதிரி இருந்தாலும் டாலர்ல சொல்ற மதிப்பு ஏறி இறங்கும். இதுதான் இங்க நடக்கிற முக்கியமான விஷயம். அதனாலதான் விமர்சகர்கள் சில முக்கியமான கேள்விகளை எழுப்புறாங்க. அதாவது, இந்த டேட்டா திருத்தங்கள்லாம் உண்மையிலேயே பொருளாதாரம் வளர்ந்ததை காட்டுதா இல்ல வெறும் கணக்கு வழக்குல செஞ்ச மாற்றங்களா? நம்ம நாட்டுல இருக்கிற மிகப்பெரிய முறைசாரா பொருளாதாரம், அதாவது சின்ன சின்ன கடைகள், தெருவோர வியாபாரம், இதெல்லாம் சரியா கணக்குல எடுத்திருக்காங்களா? பணவீக்கத்தோட தாக்கத்தை இதுல இப்படி கணக்கிடுறாங்க. எல்லாத்துக்கும் மேல இந்த பெரிய நம்பர் சாதாரண மக்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றத்தை கொண்டு வந்திருக்கா? இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் ரொம்பவே முக்கியம். இந்த மாதிரி சந்தேகங்கள் எல்லாம் சேர்ந்து சில ஆய்வாளர்களை ஒரு பில்குலவே வேற ஒரு நம்பருக்கு கூட்டிட்டு போகுது. ஆமாங்க, இந்த மாற்று மதிப்பீடுங்கிறது வேற சில கணக்கீட்டு முறைகள்ல இருந்து வருது. இதுல ஒருவேளை டாலர் மாற்று விகிதத்தை வேற மாதிரி கணக்கிடலாம், இல்லனா மக்களின் வாங்கும் சக்தியை அதிகமா கணக்குல எடுத்துக்கலாம். அப்படி செய்யும்போது இந்திய பொருளாதாரத்தோட அளவு நமக்கு காட்டப்படுறதை விட காஃபி கம்மியா இருக்கிற மாதிரி ஒரு சித்திரம் கிடைக்குது. சரி, இதெல்லாம் கேட்கும்போது நீங்க நினைக்கலாம், 4 trillion இருந்தா என்ன, 2.5 trillion இருந்தா என்ன, இதெல்லாம் எக்கனாமிஸ்ட் பேசிக்க வேண்டிய விஷயம், நமக்கு எதுக்குன்னு தோணலாம். ஆனா விஷயம் அப்படி இல்ல. இங்க பாருங்க, இந்த இரண்டு எண்களுக்கும் நடுவுல எவ்ளோ பெரிய வித்தியாசம் இருக்குன்னு. இது வெறும் நம்பர் வித்தியாசம் இல்ல, இது இந்தியாவை பத்தின இரண்டு வெவ்வேறு கதைகளை சொல்லுது. ஒன்னு, நாம ராக்கெட் வேகத்துல வளர்றோம்னு சொல்லுது. இன்னொன்னு, நம்ம வளர்ச்சி இருக்கு, ஆனா அது நிதானமான வேகத்துல தான்னு சொல்லுது. இந்த நம்பர் ஏன் இவ்ளோ முக்கியம்னா, இதை பொறுத்துதான் பல விஷயங்கள் மாறும். உதாரணத்துக்கு, உலக பொருளாதார தரவரிசையில நம்ம இடம் மாறும். நம்ம நாட்டோட கடன் நம்ம பொருளாதாரத்தோட ஒப்பிடும்போது அதிகமா இல்ல கம்மியான தீர்மானிக்கிறது இந்த நம்பர் தான். வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்தியாவை பார்க்குற விதமே மாறும். நம்ம அரசாங்கம் போடுற திட்டங்கள், நிதி ஒதுக்கீடுன்னு எல்லாத்துலயும் இதோட தாக்கம் இருக்கும். முக்கியமா இந்த பெரிய நம்பர்களுக்கும் சாதாரண மக்களோட வாழ்க்கைக்கும் எவ்ளோ தூரம் இருக்குன்றதையும் இது காட்டிடும். அதனால இங்க நம்மளோட நோக்கம் எந்த நம்பர் சரி எது தப்புன்னு தீர்ப்பு சொல்றது இல்ல. ஆனா ஒவ்வொரு நம்பரும் நமக்கு என்ன சொல்ல வருது, அது எதை வெளிச்சம் போட்டு காட்டுதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்படி புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம பொருளாதார செய்திகளை இன்னும் தெளிவா பார்க்க முடியும். கடைசியா இது நம்ம எல்லாரையும் ஒரு முக்கியமான கேள்வியை நோக்கி தள்ளுது. இந்த ட்ரில்லியன் கணக்குகளுக்கு எல்லாம் அப்புறம் ஒரு நாட்டோட உண்மையான பொருளாதார ஆரோக்கியத்தை, உண்மையான வளர்ச்சியை நம்ம எதை வச்சு அளவிடணும் யோசிச்சு பாருங்க.